யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் நெடுந்தீவைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, முல்லைத்தீவில் குரங்கினால் ஏற்பட்ட விபத்தினால் 3 பிள்ளைகளின் தாய் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுதவிர நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கு சிஐடியினர் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். விசாரணை ஒன்றிற்காக வாக்குமூலம் பெறுவதற்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த 3 செய்திகள் தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளும் உங்களை வந்தடையும். தற்பொழுது விடயத்திற்கு செல்லலாம். நான் நடராசா ஜெயகாந்தன். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கோர விபத்தில் இளம் குடும்பஸ்தர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் நேற்றைய தினம் இந்த விபத்து பதிவாகி இருக்கின்றது. நெடுந்தீவு மேற்கு பகுதியில் இருந்து உளவு இயந்திரத்தில் பயணித்துக் கொண்டிருந்த குறித்த இளம் குடும்பஸ்தர் நெடுந்தீவு வைத்தியசாலை அண்டிய மதவு பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக உடனடியாக அவர் நெடுந்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக அங்கிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். இவ்வாறான சூழ்நிலையில் அவர் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு உயிரிழந்தவர் நெடுந்தீவை சேர்ந்த ஐங்கரன் என்று தெரிய வருகின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். உளவு இயந்திரத்தில் பயணித்த நபர் வேக கட்டுப்பாட்டை இழந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகி உயிரிழந்த சம்பவம் நெடுந்தீவு பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக, முல்லைத்தீவில் இடம்பெற்ற கோர விபத்தில் இளம் பெண் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குரங்கொன்றினாலே இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் அதன் தொடர்ச்சியாகவே 3 பிள்ளைகளின் தாய் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் இடம்பெற்ற மரண சடங்கொன்றிற்காக குறித்த பெண்ணும் அவரது கணவனும் 6 மாத குழந்தையும் இவ்வாறு புதுக்குடியிருப்புக்கு மரண சடங்குக்கு சென்றுவிட்டு பின்னர் ஒட்டு சுட்டானில் இருக்கின்ற அவர்களது இல்லத்திற்கு செல்வதற்காக புதுக்குடியிருப்பு ஒட்டு சுட்டான் வீதியால் பயணித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த குறித்த பெண் மீது குரங்கொன்று திடீரென பாய்ந்திருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதன்போது அந்த பெண்ணின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் அந்த பெண் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறு உயிரிழந்த பெண் ஒட்டிசுட்டான் பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயான 35 வயதுடைய தனுசியா என தெரிய வருகின்றது. மரண சடங்கிற்காக சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த வேளை குரங்கு மோதி குறித்த குடும்ப பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ந்து எமது பகுதியில் விபத்துக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. வேக கட்டுப்பாட்டை இழந்தும் அதேவேளை ஏனைய காரணங்களினாலும் இவ்வாறான விபத்து சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதிக அளவில் இளைஞர்கள் உயிரிழக்கின்ற சம்பவங்களையும் அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அண்மையில் வவுனியாவில் ஒரு விபத்து இடம்பெற்றிருந்தது. அது தொடர்ச்சியாக பார்த்தீர்கள் சொன்னால், யாழ்ப்பாணம் மாம்பலம் சந்தி பகுதியிலே டிப்பர் மோதி துய்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த நபர் ஒருவர் உயிரிழந்திருந்தார். அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக டிப்பர் சாரதி கைது செய்யப்படுவதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இவ்வாறு கடந்த 2 வாரங்களுக்குள் அதிகளவான விபத்து சம்பவங்கள் வடக்கு மாகாணத்திலே பதிவாகி இருக்கின்றது. அதற்கு முதல் பல விபத்து சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. விபத்து சம்பவங்களால் பலர் உயிரிழக்கின்றார்கள். முடிந்தவரை அவதானமாக வாகனங்களை செலுத்துங்கள், முடிந்தவரை மோட்டார் சைக்கிளை மெதுவாக செலுத்துங்கள் என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செய்திகளின் ஊடாகவும் பல அறிவுரைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். நடந்த சம்பவங்களை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், நாளை நீங்கள் அதை பார்த்து மாறுவீர்கள், திருந்துவீர்கள் என்பதற்காகத்தான். உங்களது உயிர் உங்களது குடும்பத்துக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களை நம்பி குடும்பம் இருக்கின்றது. அதனை தாண்டி நீங்களும் பல விடயங்களை இங்கு சாதிக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றீர்கள். அதை தவிர உங்களது கனவை நோக்கி பயணிப்பதற்காக கஷ்டப்பட்டு படித்திருப்பீர்கள், கஷ்டப்பட்டு உழைத்திருப்பீர்கள். இவ்வாறு இருக்கின்ற போது அவையெல்லாம் கைகூடுகின்ற நேரத்தில் உங்கள் உயிர் சாதாரணமான ஒரு விபத்து மூலமாக பறிபோய்க் கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் வேகமாக சென்று விடலாம், ஒரு 2 நிமிடத்திற்கு முன்னர் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று விடலாம் என்பதற்காக வேகமாக வாகனங்களை செலுத்தி இவ்வாறு விபத்துக்களின் மூலம் உயிரிழக்கின்ற சம்பவங்கள்
தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. சில விபத்துக்கள் எதிர்பாராத விதமாக நடக்கின்றது. தீவிலே குரங்கு மோதி ஒரு பெண் உயிரிழந்திருக்கின்றார். அது ஒரு எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே 3 பிள்ளைகள் இருக்கின்றது. அந்த 3 பிள்ளைகள் தாய் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படும் என்பதை உணரக்கூடிய வகையிலே இருக்கின்றது. எனவே இப்படியான துயரமான சம்பவங்கள் தொடர்ந்து பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவை சிஐடியினர் விசாரணைக்காக அழைத்திருக்கின்றனர். குற்றப்புலனாய்வு பிரிவினர் இவ்வாறு நாளைய தினம் விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் தொடர்பான விசாரணைகளுக்காக வாக்குமூலம் பெறுவதற்காகவே அவர் இவ்வாறு அழைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அவர் கைது செய்யப்படலாம் என்று தென்னிலங்கையிலே சமூக வலைத்தளங்களில் பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது ஒருபுறம் இருக்க, இந்த அரசாங்கம் அரசியல்வாதிகளை என்ன வேண்டும் என்றாலும் செய்யட்டும், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்களை நல்லபடியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நாமல் ராஜபக்ச அவர்கள் அரசிடம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். அதுதவிர இந்த நாட்டை பொறுப்பேற்பதற்கு நாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் அண்மையிலே தெரிவித்திருந்தார். இவ்வாறான சூழ்நிலை தான் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மித்தனியாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக ராஜபக்சர்களுக்கு தொடர்பு இருப்பதாக மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள். அது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு அண்மையில் நாடாளுமன்றத்திலே தெரிவித்திருந்தார். அதாவது மித்தனிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே 39 வயதுடைய நபர் ஒருவர், அதுதவிர அவரது 2 பிள்ளைகள், 9 வயதுடைய சிறுவன், 6 வயதுடைய சிறுமி கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி 39 வயதுடைய நபர் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவரது பிள்ளைகள் 2 பேரும் 20 வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக செய்திகள் வெளியாக இருந்தது. இவ்வாறான பின்னணியில் இந்த சம்பவத்துடன் ராஜபக்சர்களுக்கு தொடர்பு இருக்கின்றது என்று மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள். இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்மையிலே பேசியிருந்தார். இது தொடர்பான விரிவான காணொலியை நான் ஏற்கனவே எனது யூடியூப் சேனலில் நேற்றைய தினம் பதிவிட்டிருக்கின்றேன். அது தொடர்பாக பார்க்காதவர்கள் சென்று பார்க்கலாம். இந்த நிலையில் அது தொடர்பாக சிஐடியினர் விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் என்கின்ற கேள்விகளும் இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாமல் ராஜபக்ச, ஜோசித ராஜபக்ச, கோடபய ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக வாக்குமூலம் பெறுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று வருகின்றார்கள். அவர்களும் அழைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை. எனவே இந்த அனுர அரசாங்கம் சரியாக விசாரணைகளை மேற்கொண்டு அவர்கள் குற்றம் இழைத்திருக்கின்ற பட்சத்தில் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர்களுக்கான தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. அதனை தாண்டி இந்த அரசியலை திசை திருப்புவதற்காகவும் இந்த அரசியல் போக்கை மாற்றுவதற்காகவும் மக்கள் வேறு பிரச்சனை இருக்கின்ற போது அதை திசை திருப்புவதற்காகவும் இவ்வாறான கைதுகளையும் விசாரணைகளையும் பயன்படுத்திக் கொள்ளாமல் சரியான விடயங்களை இந்த அனுர அரசாங்கமும் ஆரோக்கியமான முறையில் செயற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த்.